ஒரு அருகம்புல் இருக்கு, நீங்க நடந்து போறீங்க, மாடு மேயுது, இல்ல ஒரு அழகா ஒரு தோட்டத்தை வந்து உங்களுக்கு கிரிக்கெட் கிரவுண்ட் வைக்கிறதுக்கு புல்வெளி அமைச்சு அது மேல நடந்தா நமக்கு கோவம் வராது. ஆனா இதுவே ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு, இல்ல நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் பண்றோம், ஒரு கோலம் போடுறோம், அதுல பிள்ளையாருன்னு நினைச்சு நீ அருகம்புல் சொருகி அதுல ஒரு பொட்டு நீ வச்சுட்ட. இப்போ ஒரு சாணி வந்து வெறும் மண்ணுல விழுந்துச்சுன்னா கரையா அரைச்சிடும். அதே மாதிரி தூக்கி குப்பையில போட்டுட்டீங்க அப்படின்னா அது உரமா மாறிடும். இந்த சாணி நீங்க தெய்வம்னு பிடிச்சீங்கன்னா காயுமே தவிர கரையான் பிடிக்காது. அப்பல நம்மளுடைய எண்ணத்துக்கு இந்த இயற்கை எவ்வளவு வலிமை கொடுக்குதுன்னு பாருங்க. இந்த இயற்கை நீ அதை இறைவன் நம்புறியா, அப்ப அதை அழியாம நான் பாத்துக்கிறேன். அதான் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில், நீ இதுல உயிர் இருக்குன்னு நம்புற, அதனால அந்த கல்லு பேசுது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் உருகும், கல்லும் பேசும். அந்த கல்லின் உள்ளே உன் குடும்பத்தின் உயிர் இருக்கு. ஏன்னா நீ இதை தெய்வம்னு நினைச்சிட்ட. உன்னை படைச்ச மொத்த இயற்கையினுடைய அம்சத்துல